சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு புத்தர் ஏன் கடவுள் இல்லை என்று சொன்னார். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக இன்றைக்கு இந்த நிகழ்விலே இணைந்துள்ள அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் போற்றி வணங்குகின்றேன். நல்லதொரு தலைப்பு, புத்தர் கடவுள் இல்லை என்று ஏன் சொன்னார். புத்தரை நம்ம எல்லோருக்கும் பொதுவாக பிடிக்கும். எல்லா வீட்டுக்கும் போனீங்கன்னா புத்தருடைய ஒரு ஓவியம் இருக்கும், இல்லை ஒரு படம் இருக்கும், இல்லை ஒரு சிலையாவது இருக்கும். அப்படிப்பட்ட புத்தர் மகான். அவர் கடவுளை தேடினார் என்பதெல்லாம், ஞானத்தை தேடினார் என்பதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆழ்ந்த சிந்தனை ஏற்பட வேண்டியது மிக அவசியமாகும். ஏனென்று சொன்னால், நோய், முதுமை, மரணம், இந்த மூன்றும் எல்லா உயிர்களுக்கும் உண்டல்லவா? அப்படி அந்த நோய் என்று சொல்லக்கூடியது வராத வரையில நாம் ஆற்றல் உள்ள மகிழ்ச்சியான மனிதராக இருக்கும். நோய் வந்து விட்டாலோ நாம் முதல் கஷ்டம் அதுவாக தான் இருக்கும். அதே போலதான் மனதை பொறுத்த வரையிலும் கூட மனமும் நோய் வயப்பட்டதாக இருக்கக்கூடாது. மனதில் அந்த கவலை, இந்த கவலை, அது என்ன பண்ண போறேன், இது என்ன பண்ண போறேன். அப்ப மனதாலும் உடலாலும் துன்பப்படாதவர்கள் பாக்கியவான்கள். அப்படி மனதாலும் உடலாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்று நோய்கள் பார்த்தமே, வலி, நோய், முதுமை, மரணம், இதற்கெல்லாம் விடை தேடிதான புத்தர் தன்னுடைய அன்பான மனைவியையும் ராகுலன் என்ற குழந்தையையும் விட்டு பிரிந்து போனார் என்று பார்த்தோம். அப்படி பிரிந்து போய் அவர் தேடியது என்ன, அவர் அடைந்தது என்ன என்று நாம் சிந்திக்கிற போது அங்கே ஒரு ஆச்சரியமான உண்மை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் கடவுளை தேடி கடவுளின் ஆற்றலை பெறுவதற்காக எத்தனையோ வழிமுறைகளை சொல்லுகின்ற மகான்கள், மதங்கள், நெறிகள், சமயங்கள், வழிகளை எல்லாம் பின்பற்றி தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் முன்னாலே தேடி போன ஒரு மகான் தானே புத்தர். ஆனால் அவர் தேடி போனதோ என்னவோ இந்த 4 விஷயங்களுக்கு, வலி, பிணி, நோய், முதுமை, மரணம், இதனிலிருந்து மாற்ற வேண்டும், இதனிலிருந்து என்ன விடுதலைக்கான வழி என்று சிந்திக்க தூண்டிய ஒரு சிறப்பு தான் அந்த ஒன்று. அந்த சிந்தனையின் விளைவாக அவர் கண்ட பேருண்மை என்ன என்று பார்த்தோமே என்று சொன்னார். அதை தான் அவர் ஒரு புத்த மதம் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த புத்த மதம் எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் அந்த புத்த மதமோ கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாடு.
கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் சொல்லுவார்கள். இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன், எல்லாம் வல்லவன் கடவுள், எங்கும் நிறைந்த பரிபூரணன் என்று சொல்லுகின்றார்கள். இப்படியெல்லாம் போற்றி புகழப்படுகின்ற கடவுளரை பின்பற்றுகின்ற சமயங்கள் எல்லாம் இன்றைக்கும் அதை பறையறிவித்து முரசறிவித்து கடவுளை தேட வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், மோட்ச வீடு பெற வேண்டும், கடவுள் தரிசனம் பெற்றால் நாம் சிறந்தோங்குவோம் என்றெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் கடவுளை பற்றி பேசாத, கடவுளை ஏற்காத, கடவுளை மறுப்பாக கொண்ட ஒரு மதம், அதை பேசிய புத்தர் அவர் சொன்ன கருத்துக்களும் எடுபட்டு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, விரிந்து பறந்திருக்கிறது இல்லையா? இலங்கை, மலேசியா, ஜப்பான் எல்லா பக்கமும் இந்த புத்த மதம் விரவி பரவி இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. அப்படி இந்த புத்த மதம் கடவுள் இல்லை என்ற நிரீஸ்வரவாதம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை கோட்பாட்டை பேசுவதாக இருந்தாலும் கூட அது எப்படி இவ்வளவு பேர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் சிந்திக்கணுமா வேண்டாமா? நாம் எல்லாம் கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய மதத்தை பின்பற்றுகிறோம். சிவன் உண்டு, வைணவம், சாக்தம், கௌமாரம், காணவத்தியம், சௌரம், இப்படியெல்லாம் பெருமைக்குரியது இந்து மதம். அதே போல கிறித்துவம் என்று எடுத்துக்கொண்டால் ரோமன் கத்தோலிக், புரோட்டஸ்டன்ட்டுகள், பெந்தகோஸ்தே, எத்தனையோ வழிவகைகள் இருக்கிறது அவர்களுக்கு. அதே போல இஸ்லாத்திலும் எத்தனையோ உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அங்கேயும் கடவுள் உண்டு என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் கடவுள் ஒருவரே என்று சொல்லுகின்றார். அதுதான் தனிச்சிறப்பு. நாம் எல்லோரும் எத்தனை கடவுளரை நம்முடைய பூஜை அறையிலே வைத்து வழிபடுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய வழிபாட்டுக்காக நம்முடைய நிலையங்கள், வீட்டில் இருக்கிற பூஜையிலையோ அல்லது கோயிலில் கூட ஒரு கடவுளர் அல்ல, எத்தனையோ கடவுளரை காணப்படுகிறோம். இப்படியெல்லாம் போற்றிய ஒரு தனிச்சிறப்புடைய இந்து மதத்தினுடைய கடவுளர் கோட்பாட்டின் அடிப்படையிலே சிந்தித்து நமக்கெல்லாம் விளங்கி நிறைவு பெற்றிருக்கிறோமா என்ற கேள்வியை முதலிலே வைத்து பார்க்க வேண்டியிருக்கு. கடவுளை புறமாக தேடுகிற போது நமக்கு கடவுள் கிடைக்கவில்லை. அதே இறைநிலையை அகமாக தேடுகின்ற யோக மார்க்க நெறியிலே தன்னுள் தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொன்ன அந்த நம்முள் இறைநிலை என்ற ஒரு பெரும் பேரு, நம்முள் கடவுளை உணர்ந்து நாம் பேறு பெற முடியும் என்று சொன்ன மதத்தில் இருக்கக்கூடிய நாம் கடவுளை உணர்ந்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் முன்னதாக வைத்துக்கொண்டு, கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தருடைய மதம் எவ்வாறு இவ்வளவு விரிந்து பறந்து சிறந்தோங்கி இருக்கிறது, அந்த திரிபிடகம் பேசப்படுகிறது. இன்றைக்கும் இந்தியா முழுவதிலும் புத்தருடைய விபாஷன தியான மையங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 இடத்துல இருக்கு. அப்ப புத்தர் சொன்ன ஞானம், அவர் தேடிய ஞானம் விடை கண்டதா என்று பார்த்தோம்னாலே அவர் கடவுளை பற்றி ஏன் பேசலைங்கிறது புரிஞ்சு போகும். அன்பர்களே, உண்மைதான். திடீரென்று நாம் கடவுள் உண்டா இல்லையா, கடவுளை தேடுகிறேன், கடவுளை அடைய வேண்டும் என்று முற்படுகின்ற போது நமக்கு முன்னே இருந்த பெரியவர்கள் எல்லாம் மூல நூல்களாகிய வேதங்கள் முதற்கொண்டு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்றுதான் சொன்னது. அகம் பிரம்மாஸ்மி,
நம்முடைய உள்ளம் பிரம்மம், தத்துவமசி, தத் அது, துவம் நீ, அசி ஆனாய். தத் அது, துவம் நீ, அஸ்தி ஆனாய். அது நீ ஆனாய் என்று வேதங்கள் சொல்லுது. அப்ப கடவுளை எங்கிருந்து சுட்டப்படுகிறது? கடவுளை உள்நோக்கி சுட்டப்படுகிறது. அதனால்தான் யோக மார்க்கங்களை பற்றி பேசிய பதஞ்சலியாரும் கூட ஒரு இடத்துல அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு ஒன்று சொல்றாங்க. மனதை திசை திருப்பி உள்நோக்கி திருப்புதல் என்பது. இப்ப பாருங்க, புத்தர் என்ன பண்ணாருன்னு நாம இதுக்கு கம்பேரிட்டிவா பார்த்தோம்னு சொன்னா, புத்தரும் தன்னுடைய புற தேடல்களை எல்லாம் எவ்வளவு ஆழமாக தேடிய போதிலும் அவருக்கு கிடைக்காத ஒன்றாக இருந்தது. அதே புத்தபிரான் அதை அறிந்தபோது, உணர்ந்தபோது அவருக்கு ஒரு ஞானம் பெற்றார் என்று நாம் அறிகிறோம் இல்லையா? போதி மரத்தடியில் ஞானம் பிறந்தது. அப்ப அவருக்கு தேடாத போதுதான் அந்த கடவுள் கிடைச்சது. அப்போ புத்தருக்கு தேடாத போது ஞானம் கிடைத்ததுன்னு, கடவுள் கிடைச்சதுன்னு சொன்னா தவறு. அப்ப அந்த ஞானம் நாம இப்ப சிந்திச்சோம்னா நமக்கு கடவுள் ஏன் பேசப்படலைங்கிறதுக்கு காரணம் கிடைச்சிடும். அன்பர்களே, சற்று முன்பு பார்த்தோம், புத்தர் தேடிய தேடல் பிணி, மூப்பு, சாவு இவைகளிலிருந்து மனிதனுக்கு, உயிர்களுக்கு ஏன் விடுதலை வேண்டும், அதற்கு என்ன வழி என்றுதானே தேடத் தொடங்கினார். அப்படியே தேடுதலான முயற்சியில தேடாமல் உட்கார்ந்த போது உள்ளுக்குள்ள பார்த்தார். இப்ப ஜைன மதமும் அதையே சொல்லுகிறது, ஆழ்காட்சி தியானம் என்று. புத்தருடைய விபாஷனாவும் அதையே சொல்லுகிறது. அதுவும் நிரீஸ்வரவாதம், கடவுள் இல்லை கோட்பாடு. அப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னவன் நல்லா இருக்கானே அந்த மதங்கள்ல, ஐயோ நம்ம யோசனை பண்ணணுமா இல்லையா? சில பேர் கேட்பாங்க, கடவுள் உண்டு என்று சொல்லுகின்ற சாமியார்களும் கூட இறந்து போகிறார்களே, கடவுள் இல்லை என்று சொன்ன, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொன்ன ஈவரா பெரியாரும் கூட இத்தனை வயசு இருந்தாரே என்றெல்லாம் கேள்வி கேட்டு நம்மை குழப்புபவர்கள். இங்கேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது, அந்த அகநோக்கு, ஆழ்காட்சி தியானம் என்பது. அப்ப உள்ளுக்குள்ள பார்க்கிறதுங்கிறத அவர் திரும்பி பார்த்தார். யாரு? புத்தர். உள்ள பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த புறக்கண்ணை மூடிடணும். இந்த புறக்கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்கிற போது என்ன தெரிஞ்சது, என்ன உணர்ந்தது, என்ன உணர முடியும்? இப்போ உங்ககிட்ட சொல்றோம், கண்ணை மூடி உட்காரு, உள்ளுக்குள்ள பாருன்னு. கண்ணை மூடி உட்கார்றோம். இந்த பழக்க பதிவு காரணமாக நம்ம மனசு என்ன ஆகிட்டு இருக்கு? சாயந்தரம் அந்த வேலை இருக்கு, நாளைக்கு அந்த விசேஷத்துக்கு போகணுமே, நாளன்னைக்கு அந்த வேலை இருக்கேன்னு தான் ஓடுது. அப்போ இந்த மனம் புறமே இயங்கி பழக்க பதிவில் இருக்கிற காரணத்தினாலே வெற்றி பெற முடியவில்லை, மனதை நிலைப்படுத்த முடியவில்லை, ஒருமுகப்படுத்த. இங்கே அதே ஒருமுகப்படுத்துதல் என்ற தேவை புத்தரும் பேசியிருக்கிறார். நாமும் சமயங்கள் நெறியிலே கடவுளை ஒருமுகப்படுத்தி கவனி என்று பேசப்படும். பாருங்க, இப்ப ரெண்டு பக்கமுமே மன ஒருமை, கான்சன்ட்ரேஷன். அதுவும் எப்படி கான்சன்ட்ரேஷன்றீங்க? உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். நீங்களும் நானும் தியானத்துக்கு உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. எப்படி தியானம் பண்றோம்? கடவுளர் பெயர்களை சொல்லுவதா? இல்லை. அல்லது யோகாவில் பூர்வ மத்தியில தியானம் செய்வதா? ஆம் என்று கூட கொள்ளலாம். ஆனால் அந்த அக நோக்கு பயணத்திலே
நம்மால் அந்த புருவ மத்தியிலே மாத்திரமே ஒருமைப்பட்டு நிற்க முடிகிறதா என்று கேட்டால் அங்கும் விசாரணை தேவைப்படுகிறது. என்கொயரி அபவுட் வாட் இஸ் வாட். உடல் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, மனம் என்பது என்ன, அறிவு என்பது என்ன, இல்லையா? நம்ம உடலும் உயிரும் சேர்ந்த பிணைப்பாகி வந்திருக்கிறோம். இப்ப இந்த பருவுடல் என்பது உயிர் புல் பறந்தற்றே, பறவை பறந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, அது மாதிரி கூடு வெறும் கூடு தான். அது மாதிரி இந்த பருவுடல். இப்போ பருவுடல் ஜடப்பொருளாக கருதி கொண்டோமே. அப்போ உள்ள எது ஒன்று இருக்கு, எது ஒன்று இயங்கிட்டு இருக்கு, எது ஒன்று இல்லாமல் போகுது, உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா, அப்போ அதை கேட்கும்போது தான் முதல்ல புத்தர் கண்டுபிடிச்சாரே வலி என்றால் என்னன்னு. அதுக்கு நாம புத்தருடைய வழியிலேயே கொஞ்சம் சிந்திச்சு வழி பார்ப்போமா? நம்ம உடம்புல ஒரு இடத்துல வெட்டு காயமாயிடுது. நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. வெட்டு காயமாகி புண்ணாகி ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன பண்ணுவோம்? ரத்த போக்கு நிற்கணும், அப்புறம் இந்த புண்ணு ஆறணும், அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் பிரிந்து போகணும், புதுசாக செல் வளரணுங்கிறது விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் அங்கே இந்த காயம் ஏற்பட்ட உடனே ஒரு உணர்வு வந்தது பாருங்கள். அதுக்கு பேர் என்ன? வலி. இந்த வலி என்பது என்னன்னு கேட்டால் ஒரு உணர்ச்சி தானே. இந்த உணர்ச்சியை தான் கண்டுபிடித்து போற்றினார், பின்பற்றினார், புரிந்தார், நின்றார், உணர்ந்தார் புத்தர். எதை? உணர்ச்சி என்ற ஒன்று. உங்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறது, எனக்கும் உணர்ச்சி இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறது. தாவரங்களுக்கு கூட தண்ணி ஊத்துறவங்க கிட்ட போனா அது சந்தோஷமான அதிர்வலைகளை வெளிப்படுத்துகிறது. அந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போனா அது அதிர்வலைகளை வெளிப்படுத்துகிறது. இது ஆய்ந்து அறிந்த உண்மை, நீங்கள் அறிவீர்கள். அப்ப இந்த உயிரினுடைய உணர்ச்சியை இன்னொரு உயிர் உணர முடிகிறது என்பது உண்மைதானே. அப்ப அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாவரத்தினுடைய அதிர்வுகளை அறிவதற்கு எவ்வளவு விஞ்ஞானத்தின் பேருண்மைகளை ஆராய்ச்சியிலே கண்டு அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்ப அதை கண்டுகொள்வதற்கு அவங்க எவ்வளவு தூரம் நுணுகி உள்ள போயிருக்கணுங்கிறதா முக்கியமான விஷயம் அன்பர்களே. அந்த வகையில இப்பொழுது நம்முடைய இந்த உடலில் அந்த காயம் ஏற்பட்ட போது ஏன் வலி என்ற உணர்வு வருகிறது என்று விஞ்ஞான பூர்வமாகவும் புத்தனுடைய வழியிலையும் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம உடம்பு எதால் ஆனது? உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்களால் ஆனது. இப்ப இந்த இடத்துல கடவுளை எல்லாம் விட்டுருவோம். கடவுளை பற்றி ஏன் அவர் சொன்னாரு, இவர் சொல்லல, இவர் கடவுள் இருக்குன்னு சொன்னது ரைட்டா, அவர் இல்லைன்னு சொல்றது ரைட்டா? இந்த கடவுளை பற்றிய என்கொயரி நிதர்சனமா என்ன ஒரு உண்மை தெரிகிறது என்று நாம் சிந்தித்தோமே என்று சொன்னால், இந்த உடல்ல உயிரணுக்கள்னு இருக்கு. அந்த உயிரினுடைய சிறப்பு பண்பு என்னன்னு கேட்டா உணர்தல், உணர்ச்சி. இதை மறுக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த உணர்தல், அதாவது பிறப்பு, இறப்பு, உணர்தல் இவையிடை இயக்கமாகி என்று பேசுகிறார் வேதாத்திரி பங்கரிஷவர். பிறக்கிறதுக்கு முந்தி நமக்கு எதுவும் தெரியாது, இறந்த பின்னாலே என்ன ஒன்றும் தெரிய போறது. அப்ப பிறப்பு, இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கமாகி. என்ன சொல்றாரு? உணர்தல் இயக்கம். சரி, இதே கொஞ்சம் கலோக்கியெல்லாம் கேட்டா என்ன கேட்போம்? உனக்கெல்லாம் உணர்ச்சி இருக்காப்பாமோ? என்ன சொல்லுவோம்? உணர்ச்சி இருக்கிறதா என்று கேட்போம். ஆம், உணர்ச்சி இருக்கிறது. பிறப்பு, இறப்பு இவையிடை உணர்தல் என்று வேதாத்திரி வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அது போல அந்த உணர்ச்சியை முதலாவதாக காரணியாக
எண்ணம் மாறுதல்ல வேதாத்திரி மகரிஷியும் பேசுறாங்க, புத்தரும் அதே உணர்ச்சியிலிருந்து தொடங்குகிறார். அதனை வேதனா என்று சொல்றோம். உயிரினுடைய தனிப்பண்பு என்னன்னு கேட்டா உணர்தல் தான். அப்ப உணர்தல் இல்லாதெல்லாம் என்னன்னு பேரு? ஜடப்பொருள்கள்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் இல்லை. அதெல்லாம் என்ன? கல்லு, மரம், மட்டை, கட்டை, உலோகங்கள், இதெல்லாம் ஜடப்பொருள். உயிர் இல்லை, உணர்ச்சி கிடையாது. இப்ப இந்த உணர்ச்சியை தான் முதல் பாடமாக தன்னுள் காண்கிறார் புத்தர். அந்த உணர்ச்சியை எங்க பார்க்க முடியும்? இப்ப நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். நான் இருக்கிறேன் என்பதை கண்ணை மூடி உணர்றதுன்னா எப்படி உணர முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல மின்விசிறி சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனுடைய காற்றோட்டம் என் மீது, நம் மீது படுகிறது. அதை நாம ஃபீல் பண்றோம், உணர்றோம். இதே உணர்தல் நாவிலே ருசி, மூக்கினிலே வாசனை, கண்ணிலே பார்வை, காதிலே கேட்டல், இப்படி ஐவகை உணர்வுகளாக மலர்ந்திருக்கிறது. உண்டா இல்லையா? மலர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த முதல்ல எழுகின்ற உணர்ச்சிங்கிறதே இல்லாம போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. ஜடப்பொருளும் நாமளும் ஒண்ணுதான். இப்ப நிம்மதியா இருக்கலாம், கட்டையை போல கிடக்கலாம், கல்லை போல கிடக்கலாம். ஆனா நாம ரைட்டா அந்த நிலை மரணம் ஏற்றுக்கொள்ளுவோமா? ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்களுக்கு இடையில உயிர் என்பது எவ்வாறு இயங்குகிறது என்பதை அகநோக்காக உள்நோக்கி திரும்பி பார்த்து உணர்ந்தார் புத்தர். புரிகிறதா? அப்படி உள்ளுக்குள்ளே திரும்பி பார்த்து அந்த புத்தர் விபாஷனா தியானத்தை விளக்கி இருக்கிறார்கள். அத ஒரு உதாரணமாக சொல்லலாம் என்று சொன்னா, நாம ஒண்ணுமே செய்யாம கண்ணு, மெய்வாய், கண், செவி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மனதையும் ஒடுக்கி நிற்கிறது. ஆனா அங்க ஆதாரங்கள்ல நிக்கிறத பற்றி யோக நூல்கள் சொன்னாலும் புத்தர் அதை ஏத்துக்கல. புத்தர் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே வேண்டாம், உயிர்களாகிய நீங்கள் மூச்சு விடுகிறீர்களா இல்லையா, இதாவது நீங்க விரும்பி செய்றீங்களா? ஆமாங்க, நான் விரும்பாம தான் அது பாட்டுக்கு மூச்சு உள்ள போகுது, வெளியே வருது. அனிச்சை செயலாக நிகழ்கிறது. அதே போல நுரையீரல் சுருங்கி விரிவதும் அனிச்சை செயலாக நிகழ்கிறது. அதே போல இதயம் இயங்குவதும் அனிச்சை செயல்களாக நிகழ்கிறது. இப்ப இந்த இச்சை செயல்களாக விரும்பி செய்கிறது. அந்த இச்சை தான் விருப்பத்துக்கு காரணம் கண்டு அதை தான் சொல்றாரு, துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசையை ஒழிக்க வேண்டும், ஆசையை ஒழிப்பதற்கான வழிகள் என்று பேசுகிறார் புத்தர். இப்ப நம்ம கிட்ட ஆசையை ஒழிக்க சொல்லி சொன்னா, நாம இருப்பா, அது வயசான காலத்துல என்னால ஒண்ணும் முடியாம போறப்ப ஆசையெல்லாம் இல்லாம பேசாம சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். ஆனா இப்ப என்ன ஆசையை விட சொல்லாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அங்கே ஆசைக்கு என்பது துன்பத்தை காரணம்னு கண்ட இடத்துலதான் புத்தருடைய ஒரு சிறப்பான முடிச்சவிழ்ப்பு. அந்த சிக்கலை அவர் என்ன பண்றாரு, அழகா புரிய வச்சிடுறார் நமக்கு. அன்பர்களே, இப்ப நாம சுகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அமைதி நிலையிலிருந்து நான் பேசுகிறேன், நீங்களும் கேட்குறீங்க. இப்ப நாம எப்படி இருக்கோம்? இதுக்கு பேர் பீயிங் ஸ்டேட்னு பேர். இப்ப நமக்கு எது இல்லை, நேற்றைக்கு என்ன நடந்தது என்பது கிடையாது, சிந்தனையில வரல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற கவலை, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இந்த கவலை இல்லை. ஆனா இந்த பி இன் பிரசன்ட்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல, அந்த நிகழ்காலத்தில் இருத்தல் என்பதை புரிதலுக்கு உள்ளாக்குகிறார் புத்தர். அதை எப்படி அவர் விளக்குகிறார் என்று சொன்ன,
நீங்கள் சும்மாவே இருங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாப்பா. இப்போ நீங்கள் யோகா கற்றுக்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க. இப்போ நானும் ஒரு யோகா மாஸ்டர் தான். குண்டலினி யோகம் பதஞ்சலி முனிவர் சொன்னார். அட்டாங்க யோகம், யமனயம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, வாப்பான்னு ஒன்றை போட்டு தியானம் பண்ணுன்னு சொல்லுவேன். தியானம் பண்ணுங்கிறத ஒரு வகையில் இடையூறை போல எண்ணலாம். நீங்கள் முடியும், உங்களுக்கு உரிமை இருக்கு. அட ஏயா தியானம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அங்கே தான் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாங்கிறாரு. இது ரொம்ப அழகான ஒரு மெத்தடு, தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண சொல்கிறாங்க? நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சிம்பிளி சிட்டிங் அண்ட் அப்சர்விங் யுவர் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மூச்சு உள்ள இழுக்கிறோம், விட்டுக்கிட்டு இருக்கோம். இது நாம் கேட்காம விரும்பாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை விரும்பலைன்னு விட்டுற முடியுமா? மூச்சு விடுறதை நிறுத்திடலாமான்னு முடியாது. உயிர் போயிடுச்சு, அப்போ பிணமாகி விடுகிறோம். இப்போ அந்த இருக்கின்ற வரையில அந்த உணர்தலை எவ்வாறு காண்பித்தது என்று சொன்னால், புத்தருடைய தனிச்சிறப்பு. உங்களுடைய நாசி துவாரங்கள், மூக்கின் மூலமாக காற்று உள்ளே செல்லுகிறது இல்லையா, வெளியே வருகிறது இல்லையா, அந்த உள்மூச்சு வெளிமூச்சை மைன்யூட்டாக கவனிக்க சொன்னாங்க. இதுக்கு பேர் ஆனாபானா தவம் என்று. அன்பர்களே, இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம், சீக்ரெட் மறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் சுத்த மூச்சுன்னு பேர். நான் 2 முறை புத்தருடைய விபாசனா தியானத்துக்கு போயிருக்கேன். 10 நாட்கள் மௌனம், 10 நாட்களும் மௌனம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம். அதுதான் அங்கே உள்ள சிறப்பு. ஒன்றும் வேலை இல்லை, பேசுகிற வேலை இல்லை, என்ன செய்யணுங்கிறது இல்லை, இருக்கணும். இப்போ இந்த கணங்களில் வாழுகிறோமா? நான் ஒரு நபரை பார்க்கிறேன், அவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசக்கூட நேரம் இல்லை சார் எனக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம், ஆஃபீஸு என்னை நிர்பந்தப்படுத்துது, என்னுடைய தொழிலகம் என்னை ரொம்ப க்ரஷ் பண்ணிட்டு இருக்கு. நான் வேலையை பார்ப்பேனா, வீட்டை பார்ப்பேனா, என்ன பார்ப்பேனா, குடும்பத்தை பார்ப்பேனானே தெரியல. அப்போ நான் என்ன ஆகி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. சரி, எதுக்கு இந்த ஓட்டம்னு கேட்டேன். பொருள் தேடிய நாட்டம் ஓட்டம். ஆம், அப்போ இந்த பொருள் தேடி நம்முடைய வாழ்க்கையிலே ஓடுகிறோமே, அது எப்படி ஓடுகிறோம் என்று சொன்னால், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான். ஒன் ஃபைன் மார்னிங் தெரியும் பார்க்குற 45-50 வயசு ஆயிடுச்சு. அட என்னையா இவ்வளோ நாளாக வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், என்ன வாழ்ந்தோம்னே ஞாபகம் இல்லை. லைஃப் ஹேஸ் கான் 50 இயர்ஸ் ஓடி போச்சு. எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. கண்ணை மூடி திறந்த மாதிரி. எனக்கு 20 வயசு ஆனது ஞாபகம் இருக்குது, வேலைக்கு போனது ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ ஓடினதே தெரியலையே அப்படின்னு சொன்னால், நாம் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் ஒவ்வொரு கணங்களையும் அனுபவித்து வாழ்ந்திருக்குமாங்கிறது உங்களுக்கு முன்னாலே நான் வைக்கிற கேள்வி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணங்களையும் நீங்கள் அனுபவித்து 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 உணர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டால், எல்லாத்துலேயும் வேவ்ஸ் தான். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சுருக்கோம். உண்டா இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, அவரை பிடிக்காது, இவரை பிடிக்காது, அந்த கட்சியை பிடிக்காது, இந்த தலைவனை பிடிக்காதுன்னு பிடிக்காத பட்டியல் அது பெருசாக வச்சிருக்காரு. இந்த இடத்துல தான் அன்பர்களே, இந்த வேண்டும் வேண்டாமை, பிடிக்கும் பிடிக்காது, விருப்பம் விருப்பமின்மை, ஆர்வம் ஆர்வமின்மை, இந்த மாதிரி எந்த எழுச்சியும் இல்லாம இருந்தா சுகமா இருக்கலாம்னு புத்தர் கண்டாருங்க. புரிகிறதா? அப்ப அதுக்கு எப்படி கண்டார்ன்றது நான் சொல்லியே ஆகணும். அன்பர்களே, நம்முடைய உடலிலே பருவுடலினுடைய தன்மையாக இந்த பருவுடல் மண்ணினுடைய தன்மையாக இருக்கிறது, நீரினுடைய தன்மையாக இரத்த ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உண்டுதானே. காற்றினுடைய தன்மையாக நுரையீரலும் மூச்சு காற்றும் காற்றோட்டமும் இயங்கி கொண்டிருக்கிறது. ரத்தம் சுத்த ரத்தமாக மாற்றப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. வெப்பம் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகமான ஜுரம் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம், வெப்பம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் ஜன்னிக்கட்டு போச்சுன்னு சொல்லுவோம். அப்போ
இந்த பருவுடலில பருப்பொருளால் ஆகிய இந்த உடம்புல காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், உயிரோட்டம் என்ற நாளும் இருக்கிறது என்று சொன்னா அன்பர்களே, நாம் பேசுகிறோம் பாருங்கள். அந்த உயிரோட்டம் என்பதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஆன்மீகவாதிகள். ஆன்மா ஆன்மா என்ன பண்ணுது? பழைய உடம்ப கழட்டி போட்டு சட்டை கட்டுற மாதிரி புதிய உடம்புல பூந்து பிறப்பு எடுக்குது. இதைத்தான் எல்லா நூல்களும் சொல்லுகிறது. என்ன கேட்டால் நான் இல்லைன்னு சொல்றேன். மறுபிறப்புங்கிறதே கிடையாதுங்க. ஆம், புத்த மதமும் அதையே சொல்லுகிறது. முற்பிறவி மறுபிறவி கிடையாது. அங்கேதான் ஒரு வெற்றியான தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பர்களே, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கு மேலாக அந்த கடைசி ஒரு உணர்வு, முதல் தொடக்க உணர்வு சொன்னமே, அந்த உணர்ச்சி என்று சொல்லக்கூடியதை நுணுகி 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 கான்சன்ட்ரேட் பண்ண நிலையில முழுமையான ஒன்றுதல்ல அப்படியே உச்சியிலிருந்து விபாசனா கொடுக்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையினுடைய செல்கள் இல்லையா, இப்படி பாருங்களேன், ஒரு ஷவரில் நின்று குளிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணு. ஒரு ஷவர் மேலே திறந்தாச்சு, தண்ணி நம்ம மேலே விழுது, அது உச்சந்தலையில் விழுந்து அப்படியே வழிந்து அப்படியே இறங்கி உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? அதுபோல இங்கே நம்முடைய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆஃப் தி பாடி அப்சர்வேஷன் பண்ணுறத விபாசனாவில் புத்த பயிற்சி முறையில் கொடுக்கப்படுது. இப்போ இதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. முதல்லயே நான் சொல்லிட்டேன், கடவுளை பற்றி வம்புக்கு போக வேண்டாம், இப்போ சிந்திக்க வேண்டாம், பேச வேண்டாம், விடுங்க. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும் பார்த்தா நமக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும். முதல்லயே சொல்லிட்டேன். நான் ஒன்றும் எஸ்கேபிசம் பேசலை, தெளிவாகத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தெளிவாக கேட்டால் போதும். சரி, அப்போ அந்த ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளுக்குள்ளே திரும்பி பார்த்து நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் நுணுகி கவனிக்கின்ற தன்மை, அந்த அப்படியே உடம்பு பூரா உணர சொன்னாங்களே, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அதுதான் ஜீவகாந்தம் என்று பேர். ஆங்கிலத்தில் பயோ கரண்ட்னு சொல்லக்கூடிய. ஆமாம், கரண்ட் இல்லைன்னாக்கா அப்புறம் ஒன்றும் இல்லை வீட்டில் இல்லையா? மின்சாரம் இல்லைன்னா எதுவும் இயங்காது. அது ஹீட்டரும் இயங்காது, ஃப்ரிட்ஜும் இயங்காது, லைட்டும் இயங்காது, மெஷினும் இயங்காது, டிவியும் இயங்காது. அதே போலதான் நம்ம உடம்புல இங்க ஒரு மின்காந்தம் இருக்கு. இந்த மின்காந்தம் தான் அந்த உணர்ச்சிக்கு அடிப்படை. அதான் வேதனா என்று சொல்லுது. அந்த அடிப்படையான அந்த உணர்ச்சியை உணர்ந்து 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 உள்ளுக்குள்ள நுணுகி பார்க்கிற போது அன்பர்களே, நம்ம உடம்புல ஒரு உயிரோட்டத்தை செல்களுக்குள்ள கவனிச்சு, இப்ப இங்க எந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கோ அதை அந்த தியானத்துல உள்நோக்கி நுணுகி நின்று பார்க்கிற போது அது தனக்குத்தானே சரி பண்ணிக்குது நோய். இந்த அணு அடுக்கு சீர்குலைவுன்னு சொன்னல, அதுக்கு பேர் தான் நோய், மறந்துடாதீங்க. அதாவது இந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜா போச்சு, அதை தானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வித்தை இருக்கு நம்ம உடம்புல. அதுக்கு பேர் தான் ஜீவகாந்தம். அதுக்கு பேர் தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் வேதாதிரி மகரிஷியும் கொடுக்குறார். இப்ப இங்க ஏதாவது கடவுளுக்கு பேச்சு இருக்கா? இல்ல. ஆனா நமக்குள்ள உணர்ச்சி இருக்கான்னு கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? உணர்ச்சி எல்லோருக்கும் இருக்கிறது. ஆமா, நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன். ஐ ஆம் லிவிங், நோ டவுட். ஆனால் அந்த நுணுகி உள்ளே பார்க்கிற போது நம்முடைய உடல்ல உள்ள உயிரணுக்கள்னு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட செல்கள், உயிரணுக்கள், அந்த செல்களுக்குள்ளே இயங்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை நுணுகி உணர்கின்ற பண்புக்கு நாம என்ன ஆகிறோம்? நுணுகி 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 வேவில்லாத ஸ்டேஜுக்கு, அப்சல்யூட் ஸ்டேட்டுக்கு போக முடிகிறது. நல்லா கவனிக்கணும். இப்ப எதுவுமே நமக்கு நோய் போகணும்னு கூட விருப்பம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல முட்டியில வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க,
இந்த வலி போகணும், அங்க வலி இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வலி வேண்டான்னு கூட நம்ம நினைக்க கூடாது. பாருங்க, அந்த அளவுக்கு வெறுப்பற்ற தன்மை மனதுல இருக்கணும். ஜஸ்ட் அப்சர்விங் ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் தி பாடி, அங்கே நுணுகி உள்ளார்ந்த அந்த விபாசனாவில் கவனிக்கப்படுகிற போது, உச்சி முதல் பாதம் வரையில கவனிக்கிற போது, இப்ப நம்முடைய உச்சியிலிருந்து நம்முடைய உள்ளங்கால் வரையில உள்ள உடல்ல உள்ள செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பு உணர்வு ஒன்று இருக்கிறது இல்லையா? நல்லா வார்த்தையை கவனிக்கணும். இட் இஸ் நாட் அலை. இதுவரைக்கும் ஜீவகாந்த அலைன்னு சொன்னேன். ஆனா அதை பீயிங்கா உணரும் போது என்ன ஆயிடுது? இருப்பாகி விடுகிறது. ஆனா அந்த இருப்புன்னு நாம சொன்னாலும் கூட அதுவும் நிகழ்ச்சியேங்கிறாங்க புத்தர். அப்ப இருப்பாக சொன்னது நாம் சொன்ன கடவுள் கோட்பாடு. இருப்புக்கு ஒண்ணுமில்லை, எல்லாமே நிகழ்ச்சின்னு சொன்னது புத்தருடைய ஆர்குமெண்ட். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இருப்பாக சொன்னது சிவம், இருப்பாக சொன்னது சிவம், இயக்கமாக கண்டது சக்தி. சிவமும் சக்தியுமாக விளக்கியது இந்து தர்மம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இருப்பு நிலைன்னு ஒண்ணு கிடையாதுன்னு முடிச்சது புத்த மதம். அதையேதான் ஜைன மதமும் சொல்லுகிறது, சமண மதம். அதுவும் கடவுள் இல்லை கோட்பாடு தான். அவங்களும் ஆழ்காட்சி தியானம்னு உள்ள பார்க்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல புறக்கண்களாக தேடுகின்ற போது கடவுளை காட்சி கொடுக்க மாட்டியானா கடவுள் காட்சி கொடுக்க மாட்டார். சினிமாவில் ஒன்னா டைன்னு ஒரு மியூசிக்கோட பின்னாடி ஒரு சக்கரம், ஒளி சக்கரம் சுத்த காட்சி கொடுப்பார். ஆனா நேர்ல வருவாரா, வந்திருக்காரான்னு கேட்டா வரல. ஏன்னா அது தனியா இல்லை, அது நம்முடைய இருப்பாக சுயம் பிரகாசமாக அகம் பிரம்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனா நாம் அதை இருப்பாக மைன்யூட் ஸ்டேட்டுக்கு போய் உணரும் போது சிவம் என்று சொல்லி அதுக்கு பேரு கடவுள்னு சொல்றோம். புரிகிறதா? அதையே புத்தர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இருப்பாக அங்க நிலையா ஒன்றும் இருக்கிறதுக்கு இல்ல, எல்லாமே நிகழ்வுதாங்க. இப்ப நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? இருக்கு. நான் இருக்கிறேன்னா இருக்கேன். நான் இருக்கிறதுல தான் இருக்கேன்னு உணர்ந்து என்னுடைய தன்னுணர்விலிருந்து நான் முறையா ஒழுங்கா அந்த உணர்ந்து பேசி கொண்டிருக்கேன். அப்ப அந்த உணர்தல் நிகழ்வாகி பாருங்க, அதையே நான் பேசுறது நீங்க கேட்கறது கேட்டல் நிகழ்வாகி, இது எல்லாம் என்னன்னா நிகழ்வு தான். இதுல இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது எதையாவது பிடிச்சு வைக்க முடியுமா? இப்ப இதே நாள், இதே மதிய நேரம், இதே 12 மணி, ஒரு 25-40 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த கணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரம் அடுத்த கணங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இது மாதிரி மாறாமல் இயங்கி கொண்டிருக்கிற தன்மையை மட்டுமே ஏற்றுக்கொண்டதுனாலதான் அங்க இருப்பாக கடவுள்னு ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதனால்தான் புத்தர், புத்த மதம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நிகழ்விலே இருப்பை உணர்கின்ற அந்த தியான முறையிலே உள்நோக்கி பார்க்கின்ற அந்த விபாசனா தியானத்திலே உடல்ல உள்ள உங்களையும் என்னையும் உள்ளுக்குள்ள பாருன்னா நாம பார்க்கறதெல்லாம் ஜஸ்ட் நெத்திய நினைங்க, கண்ணை நினைங்க, மூக்கை நினைங்க, காதை நினைங்க, வாயை நினைங்க, கழுத்தை நினைங்க, தோல் அப்படின்னு பார்த்தா தான் கவனிப்போம். ஆனா இன்னும் நுணுகி உள்ளுறுப்புகளை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இன்னும் ஒழுங்கி அந்த நுணுகி பார்க்கின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அந்த இடம் வரும்போது அங்கே எல்லாம் நிகழ்வாக வருகிறது, போகிறது. அப்ப ஒரு மகிழ்ச்சியும் அங்க இருக்கு. அந்த மகிழ்ச்சி தாண்டி துன்பம்ன்றதும் வருது, போயிடுது.
இன்பமும் வருது, துன்பமும் வருது, வருது போயிடுது. அப்ப எதுவுமே அங்க இருப்பாக இருக்கு. அப்ப மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்று புரிந்து கொள்கிறோம். அதை சொன்னதுதான் புத்தருடைய தனிச்சிறப்பு. ஏன் எல்லாம் நிகழ்ச்சின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? காலையில என்ன பண்றோம்? 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணீங்க? பல் விளக்கணும், காலை கடன்களை முடிச்சோம், வாக்கிங் போனோம், இல்லை உடற்பயிற்சி பண்ணோம், இல்லை காஃபி குடித்தோம், இல்லை குளித்தோம், இல்லை வேலைகளை பார்த்தோம், ஆஃபீஸுக்கு கிளம்புனோம். இப்படின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும், ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு நிகழ்வை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் நிகழ்வாக இயங்கி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இன்று முழுவதும் என்ன பண்ணுறீங்க? மாலை வரையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அக்காடான்னு சேரில் சாஞ்சு மணி 8 ஆச்சு. அப்புறம் சாப்பிட்டு ஒரு ஏப்பத்தை விட்டு அமைதியாக உட்காந்து அவர் தூங்க போகும்போது உடலுடைய அந்த டிப்ரெஷன் எல்லாம் நீங்குகின்ற அந்த நிலைக்கு நீங்களாகவே போயிடுறீங்க. அப்போ இயற்கை கொடுக்கிற ஓய்வு, உறக்கம், ஆனந்தமாக தூங்குறீங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறீங்க. பாருங்கள், இப்போ இந்த இருப்பு நிலையில் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் என்ற ஒரு அருமையான அனுபவத்தை எடுத்து சொன்ன புத்தருடைய நெறிகளில் எந்த வகையில கடவுள் கோட்பாடு வந்து அங்கே சிக்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அன்பர்களே, உடலுக்குள்ள எல்லை கட்டிய ஆற்றல். ஆனா நாம் கடவுள் என்று சொல்லக்கூடியது என்னன்னு சொல்றோம்? எல்லாம் வல்லதை உமது, எங்கும் உள்ளதனை கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அவ கடவுள் எப்படி இருக்கான்? எல்லாமா இருக்கான், எங்குமா இருக்கான், நீங்காத பொருளாக இருக்கிறது, முதலும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப எல்லாத்துள்ளையும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், பேரருள் தன்மை. சரியா? அப்படி அந்த நீக்கமர நிறைந்த எல்லா உள்ளுக்குள்ள நம்ம உடம்புல மட்டுமில்ல, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கனவுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு சிவபுராணத்தில் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி அணுவுக்குள்ளேயும் இயக்கம், பிரபஞ்சம் முழுவதும் இயக்கம், உடலுக்குள்ளேயும் ஒரு சிஸ்டமேட்டிக் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பேரு புத்தர் என்ன சொல்றாரு? நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்? பேராற்றல்னு சொல்றோம். அந்த பேராற்றலுக்கு என்ன பேர் கொடுத்துக்கிட்டா என்ன? அது புத்தர் சொன்ன நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது நாம் சொல்லுகின்ற ஒரு ஆற்றல். ஆற்றலும் இயக்கம் தானே, அப்ப அது நிகழ்ச்சி தானே. அப்ப அந்த நிகழ்ச்சிங்கிறது தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டா, இந்த இருப்பு மாத்திரமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட இடம் தான் புத்த மதத்தினுடைய தனிச்சிறப்பு. அப்ப அங்க நான் இருக்கேங்கிறது தான் உண்மை. பிரசன்ட் ஸ்டேஜ், நிகழ்காலத்தில் இருத்தல் மட்டுமே உண்மை. ஆம், கடந்த காலங்கள் பாசிட்டிவே, எதிர்காலத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே கணக்கே கிடையாது. ஆனா அதை எப்படி செஞ்சுக்கலாம், கொண்டு வந்துக்கலாம், சாதிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாங்கிறத நாம முடிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல தான் அந்த அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் இயக்கம் இருப்பு இதுல இயக்கமாக மாத்திரமே கண்டதுனால அந்த பேராற்றல் எமக்குள்ளும் இயக்கமாக இருந்து இயங்குகிற ஒரு அழகை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஏற்றுக்கொண்டதுனால இப்ப அந்த பேராற்றல் பிரபஞ்சத்தையும் இயக்குது, அணுவுக்குள்ளேயும் இயக்குது, நமக்குள்ளேயும் இயங்குது, உயிரணுக்களுக்குள்ள, செல்களுக்குள்ள, உடம்புக்குள்ள. அப்ப இங்க எந்த ஒன்று முறையான சிஸ்டமேட்டிக் இயக்கம் நிகழ்கிறதோ அந்த நிகழ்வையே புத்த மதம் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப தனியா கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதை இல்லைன்னு தானே நம்ம பெரியவங்கள பேசுறாங்க. உன்னையன்றி கடவுள் வேறாக இருக்கிறத நினைக்கிறதே பெரிய பாவம்ன்றாங்க. அதை துவைத ஞானம்னு சொல்றாங்க. அத்வைதம்னா ஏகம் பிரம்மம், பிரம்மம் தான் எல்லாமா இருக்கு. கடவுள் என்ன நீங்க கடவுள் தனியா இல்லையா? என்ன இல்லாம கடவுள் தனியா இருக்காரு? இல்ல, எனக்குள்ள இருக்கார், என்ன அறிவாக இருக்கார், என்ன இயக்குபவராக, என்னுள்ள இருக்கிற ஜீவகாந்தமாக இருக்கிறார். அப்ப ஜீவகாந்தமாக காணுகின்ற ஒன்றுதான், மகாகாசமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்குகின்ற பேராற்றல் ஒன்றுதான் இங்கே கடவுள் என்று இந்து மதமும் மற்ற மதங்களும் சொன்னது. அந்த இருப்பு நிலை இல்லாமல் இயக்கமாகவே மாத்திரமே பார்த்த ஒரு அனுபவ உணர்வு தான் புத்த மதத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த நிகழ்வு, அந்த அனுபவம் மட்டுமே புத்த மதத்தினுடைய தனிச்சிறப்பு.
அந்த அந்த இடத்த எடுத்து சொன்னதுனால தான் புத்த மதத்துல கடவுள்னு ஒருத்தர் தனியா இருக்காரு. அதே கோணம் நம்ம இந்து மதத்திலையும் வருதா இல்லையா? ஆதிசங்கரர் சொன்ன அத்வைதம் அதைத்தான் சொல்லுகிறது. எனவே தனியா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியோ கடவுளை புறத்தே தேடுதலோ சமயங்களில் தோல்வியைத்தான் தந்தது. அகம் சார்ந்த தேடுதல் மதங்களிலும் உண்டு, வெற்றியை தருகிறது. புத்த மதத்திலும் உண்டு, அதுதான் விபாஷனா. அப்ப பி இன் பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்தில் இருந்து கடமை ஒழுங்கா உன் வேலையை பாருங்கிறதுல எந்த கடவுள் இல்லைன்னு புத்த மதம் சொன்னாலும் கூட உன்னுடைய கடமைகளிலிருந்து விலக்கை எந்த மதமும் கொடுக்கல. உண்டா இல்லையா? நான் வாழறேன், எனக்கும் குடும்பத்துக்கும் எனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எனக்கும் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு ரிதமும் முறையும் பண்பும் இருக்கிறதா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன எதுவுமே கட்டுப்படுத்தாது, நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் சொல்ல முடியாது. அப்ப அந்த சமுதாயம் என்ற பிணைப்பு, இயற்கை பேராற்றல் என்ற இயக்கம், அந்த பிரபஞ்ச ஆற்றல் நிகழ்வு உடலளவில் கண்ட போது ஜீவகாந்தம், பிரபஞ்ச அளவில் கண்ட போது வான்காந்தம், இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அந்த இடத்துல இருப்பாக ஒன்றை சுட்டி காட்ட முடியாத காரணத்தினால்தான் புத்த மதம் கடவுள் கோட்பாட்டை மறுத்தது என்று கூறி இந்த ஒரு இடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே அகம் சுயம் பிரகாசமாக அந்த மகிழ்ச்சி, அது நிலையான மகிழ்ச்சி, வருவதும் இல்லை போறதும் இல்லை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இன்பமும் வரும் துன்பமும் வரும், நீங்க பாதிக்காம இருப்பீங்க. எப்படி? புத்தர் மாதிரி. அதனால்தான் உங்களுக்கு புத்தரை பிடிக்கும். உங்க வீட்டுல எல்லாம் புத்தர் படம் வச்சிருக்கீங்க, புத்தர் சிலை வச்சிருக்கீங்க. எங்க வீட்லயும் புத்தர் சிலை இருக்கு. சரியா? ஆகையினாலே புத்தர் சொன்ன அந்த அருமையான சுகானுபவம் அவரை பார்க்கும் போதே நமக்கு சித்திக்கிறது. விபாசனா பண்ணி பாருங்க, சித்திக்கும். நீங்க அந்த ஆழ்ந்த அமைதி நிலையில நீங்களாக இருப்பு இயக்கம் எல்லாம் ஒண்ணுதான் புரிஞ்ச நிறைநிலை பெறுவீர்கள். முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த உரை நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இந்த இனிமையான மாலை போதிலே ஒரு ஒரு அருமையான உரை நிகழ்வை உங்களோடு பேசி கொண்டிருப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கேள்விதான். கடவுள்ன்றதை பத்தி பேசணுமா, தேவை இருக்கா அப்படின்னா, இப்ப எல்லாம் ஓஷோ, ரமணர், புத்தர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் ஸ்ரீ பகவத் மிஷன் பகவத் ஐயா என்ற சேலத்தில் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு அப்டேட்டடா நமக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு சொசைட்டியில் வெல்கம் பண்ணி உள்ள ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே கடவுளை வெளியில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. புரியுதா? கடவுளை வெளியில தேடுறது தவறு. கடவுள்னு தேடி உள்ள போன இடத்துல அந்த பேராற்றல் இயக்கமே எங்களுக்குள்ள இயக்கமாக கண்ட உண்மை. கடவுள் என்று அங்கே சுட்டுவதற்கு ஒன்றுமில்லாமல் போன இடம்தான் புத்த மதத்தினுடைய தனிச்சிறப்பு. அவருடைய வெற்றியும் அதுதான் என்று கூறி இந்த அருமையான பொழுதிலே உங்களோடு ஒரு கிரிட்டிக்கலான தலைப்புல ஜாலியா பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. தைரியமா தான் கேள்வி கேளுங்க, எங்க வேணாலும் கேள்வி கேளுங்க, பேசும். இப்ப என்ன, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தெரியும், நான் உண்மையை தான் பேசுவேன். நான் பேசுறது எனக்கு எதாவது பேசுறது எனக்கு புரியல, எனக்கே நான் பேசுறது தப்பு தான்னா நீங்க கேள்வி கேட்டா ஒத்துக்குவேன். நான் மறுக்க மாட்டேன், மழுப்ப மாட்டேன். அதனால இந்த சிந்தனையை உங்களுக்குள்ள வாங்கி சிந்தனை பண்ணி பாருங்க. கடவுள்னா அங்கே ஒன்று தனியா வேணுமா? அப்புறம் அது கூட கனெக்ஷன் கொடுக்குற யோகம் ஒன்று வேணுமா? அதை தாண்டி அதுதான் எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சு அதுவாக இருக்கிற அந்த நிகழ்காலத்தில் இருத்தல் சிறப்புடையது என்று கூறி, இதுவே நான் நிகழ்காலத்தில் இருந்து ஒரு தனித்தலைப்பாகவும் பேசியிருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன், கேளுங்க என்று சொல்லி. லிங்க் வேணும்னா என் கூட காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிற அந்த டாப்பிக்கை. அது மட்டுமன்றி இந்த உரையினுடைய நிறைவாக ஒரு அருமையான ஒரு இன்விடேஷன் உங்களுக்கெல்லாம் நான் தருகிறேன். என்னன்னு கேட்டால், நான் பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். எழுதி அந்த புத்தகம் வடிவம் பெற்று
மணிமேகலை பிரசுரத்திலிருந்து பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவானது வர்ற ஞாயிற்றுக்கிழமை பழனியில் 6 மணிக்கு வச்சுருக்கோம். அதற்குரிய இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன். இதுதான் அந்த அழைப்புகள். அதனால் இந்த அழைப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன். நீங்கள் யாராவது அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நேர்லேயும் தபாலில் அனுப்புகிறேன். நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இதில் வாழறமே பெண்கள், பெற்று கொடுக்குறமே குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள பார்த்து நாமளே திட்டுறமே இந்த சனி எங்கே இருந்தோ வந்ததுன்னு. அது சனியே இல்லை. நம்மகிட்ட உள்ள பதிவுகளை வச்சு நம்ம கொடுத்தோம்னா அது சனினா இருக்கணும். நம்ம பதிவுகளை தூய்மை பண்ணிக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் இஷ்யூஸ் குழந்தை பெற்றுக்கிறத செஞ்சோம்னா அந்த கருமைய தூய்மைக்கு பின்னால் மக்கட்பேறு என்பது சிறப்புடையது என்பதை விஞ்ஞான ரீதியாகவும் முன்னோர்கள் சொன்ன அளவிலையும் மருத்துவ அடிப்படையிலையும் விளக்கிய ஒரு தனிச்சிறப்புடைய நூல் பெண்களுடைய வாழ்க்கையில். இந்த நூலுடைய வெளியீட்டு விழாவானது வருகின்ற ஞாயிறன்று மாலை 6 மணிக்கு பழனியில் வைத்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி அழைப்புதலையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப் குழுக்களில். அன்பே சிவம் குழுவிலையும் தயவு செய்து அதை வெளியிட வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கோ, அனுமதிக்க வேண்டும். அந்த குழுவில் இந்த இன்விடேஷனை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கருத்தில் கொள்ளுவார்கள் என்று நம்புகிறேன். அம்மாவை நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் சார்கிட்ட. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி, ஒரு அடுத்த ஜென்ரேஷனை பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நூல் தான் பெண்மை மனிதத்தின் முழுமை, கர்மைய தூய்மையை பற்றி பேசியிருக்கிறேன். ஜெனடிக்கல் சென்டர் என்று சொல்லக்கூடியதை இந்த ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் நேரில் அழைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு அழைக்கிறேன். வந்து சேருங்கள். பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழா. வாருங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம், நிறைவு, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமான தலைப்பு, ரொம்ப சிறப்பா பேசிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப கிளாரிட்டியா நல்ல புரிய வைக்கிற மாதிரி பேச்சு. புத்தர் வந்து தேடி 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 வந்து அவர் களைச்சிட்டு எப்படி ஸ்டாப் ஆன ஒரு இடத்துல அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்க வந்து அவர் கிடைச்ச ஸ்டேட்ல இருந்து நீங்க எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையா சொன்ன அதிகம். அவர் எந்த நிலையில இருந்து சொல்லியிருக்காரோ அதுல இருந்து நீங்க எடுத்து சொன்னது எங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமா இருந்தது கேட்க. அந்த மாதிரி பீயிங் பிரசன்ட் அதுலதான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க, இயக்கம் உணர்தல் அப்படின்னு. நம்ம வந்து அது அருட்பெராட்சி கடவுள் அப்படின்னு நம்ம வச்சு பேர் எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம உணர்வுலதான் இருக்காது கடவுள்ன்றது. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. விபாசனா பத்தி சொன்னது, ஆனாபான சதி தியானம் பத்தி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப வெளியே தேடாம நம்ம உள்ள தேடணும். தன்னை அறிய தனக்குடி தேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்குள்ள இருக்கிற நம்ம தான் தேடி வெளியில பாக்கணும். அதனால வெளியே தேடுற போது உள்ளே நம்முள்ளே உணரப்படும் பொருள் எதுவோ அது முறையான இயக்கத்திற்குட்படக்கூடியது. அது ஒரு சிஸ்டமேட்டிக்கல் இயக்கம். நீங்களும் நானும் இயக்குவதல்ல இருதயம், நீங்களும் நானும் இயக்குவதல்ல கிட்னி அல்லது நுரையீரல் அல்லது மூளை இயக்கம், ரத்த ஓட்டம், எதுவுமே. இங்க ஒரு சிஸ்டம் முறையா நிகழுது. அந்த சிஸ்டம் பிரபஞ்சத்திலையும் இயக்குது. அந்த ஒன்றை கடவுள் என்று நாம் பெயர் கொடுத்து கொள்ளுகிறோம். ஆனால் கடவுளை உணர்ந்ததில்லை. ஆனால் உணர்ந்த போது அங்கே கடவுள் என்று தனியாக ஒருவன் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். வாழ்கோளம். சூப்பர் சார். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறிக்கிட்டே இருக்கிறதாலதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான. மிக்க நன்றி. வாழ்க வளம். துளசி கணேசன் வாங்கம்மா, கேளுங்க. நல்லா சிறப்பு, நல்லா இருந்தது. என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் கடவுளை வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சிருக்கிறாங்கன்றது நீங்க சொல்லிருக்கீங்க. புத்தர் ஒரு மாதிரி அனுபவிச்சிருக்கிறாரு கடவுளை பற்றி, இருக்காரா இல்லையான்ட்டு. சித்தர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா ஒரு திருப்பதி லட்டு நான் சாப்பிட்டாதான் நான் தெரியும். நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதா உங்ககிட்ட கேட்டாக்கா
நீங்க சாப்பிட்டாதான் தெரியும். ஆனா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது யாராலையும் அந்த ருசியை சொல்ல முடியாது. எந்த ஒரு இதுமே அந்த ருசின்றதை சொல்ல முடியாது ஒரு அந்த பொருளை. உணர்ந்த ஒன்றை சொல்ல முடியாத காரணத்தினாலே தான் அங்க அது எல்லைக்கோ வார்த்தைக்கோ உடன்படாத ஒன்றாக ஆனது கடவுள் கோட்பாடு. அதான் அதான் உண்டா விண்டிலர் இல்லையா? கண்டவர் ஆ, விண்டிலர்ன்னு சொல்லிட்டு ஆ, சொல்லியிருக்காங்க. அதே ஆமா. இது வள்ளலாரை வந்துட்டு அவர் ஒரு ம், இறைவனை ஒரு அன்பு தனி அன்பா ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதாவது ம். அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொரு கொய்ந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெலா விடயம் உலகெல்லாம் மறைந்திட அழகிலா அருள்நீர் ஆசமே பொங்கிட எண்ணுலர் எழுந்து உயிர் எல்லாம் மலர்ந்திட எண்ணுலர் ஓங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டருள் புத்தமுது உணவே எண்ணுலர் எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தல் ஒளியார் என்னை வேதித்த என் தனி அன்பு என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பு என்னுளே விளங்கி என்னுளே பழுத்து என்னுளே கனிந்து என்னுடைய அன்பு தன்னுளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்த என்னுளே நிறைந்த என் தனி அன்பு பின்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பு பொன்னுடம்பு எனக்கு பொறுத்திடும் பொறுத்தாய் என்னுடன் கலந்த என் தனி அன்பு தன்வசமாகி அப்படியே கொண்டு அகவல் பாவல் அப்படியே சொல்லிக்கிட்டே போறார் இல்லையா? என்னவசம் அப்ப என்னுடைய அன்பு இதுல எவ்வளவு தூரம் என்னுளே 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 என்னுளேன்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ள தானே சொன்னாரு. இப்ப அந்த ஆமா உள்ளுக்குள்ள பார்க்க சொன்னதுதான் விபாசனாவும். அதான் அப்படி அதுதான் பார்த்த போது அங்க அங்க நிகழ்வாக நமக்குள்ள அந்த உணர்தல் தான் நம்ம கடவுள்னு பேர் சொல்றோம். அதான் அத அது நீ என்னுடைய இயக்கமா இல்லாம உணர்ந்த போது கடவுள்னு பேர் சொல்றோம். அவர் கடவுள் அத அந்த மாதிரி இயற்கைன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப ஆமா இயற்கை பேராற்றல்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கடவுள்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு போனா வாக்குவாதம் விதண்டாவாதம் தான் மிச்சமா இருக்கும். அந்த கேள்வி கண்டிப்பா அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பேராற்றல் இருக்கு, எங்கும் இருக்கு, அது எனக்குள்ளும் இருக்கு, அது என்னுள்ளே 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 என்று வள்ளல் பெருமானார் வழிபட்ட வகையிலேயே பார்ப்பதற்கு சொன்ன மகான் புத்தர் என்று நிறைவோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்கவுங்க உணர்ந்ததை அவங்கவுங்க இது பண்ணிருக்காங்க. அது வாக்குவாதம் பண்ணல, அது கஷ்டம்தான். ஏன்னா அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல காத்து உயிர் இருக்குது, அந்த காத்து இருக்குது, அதை எப்படி வருது எப்படி போகுது, எல்லாம் பர்த்டே செய்யறாங்க கொன்றாங்க என்னென்னவோ பண்றாங்க. அதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற அந்த உயிர் என்ன, அந்த காத்து நம்ம கிட்ட அந்த உயிர் மூச்சு நமக்கு உள்ள போயிட்டு வெளியே வருது, அதுக்கு ஒரு நன்றி யாரும் சொல்றதே கிடையாது. என்னென்னவோ செய்யறாங்க பண்றாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னுட்டு ஒரு நன்றி சொல்லணும் அந்த இயற்கைக்கு. அது யாருமே சொல்றது கிடையாது. அதுதான் மெயின். அந்த காத்து இல்லைன்னா இது பண்ணு. ஏன்னா அந்த காத்துன்றது பட்டுட்டு நான் நினைச்சா கூட நிக்க வைக்க முடியாது, நினைச்சாலும் விட முடியாது. காத்து கொஞ்ச நேரம் இரு, நான் அப்புறமா சுவாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படியே இரு, முடியுமா நம்மளால? அந்த காத்து அதெல்லாம் உணரணும். அதெல்லாம் உணர்ந்தாதான் கடவுள் என்னான்றது நமக்கு அறிய முடியும். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கலாம். வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருக்கா? ரொம்ப நன்றிங்கம்மா. அருட்பா வரிகளை அப்படியே படிச்சு அதுக்கான அழகான விளக்கத்தை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹீலர் அடுத்த வாரம் சாதிக் நான் ஒரு ஏதாவது கேள்வி பேசுறீங்களா, கேக்குறீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா ஐயா ஒரு சின்ன கேள்வி. இந்த சொல்லுங்க. அகத்தாய்வு 3ஆம் நிலையில வந்து அந்த நித்தியானந்த தவம்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அது வந்து விபாசனங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். அது எப்படி ஒண்ணுதான் வேதாதிரி மகரிஷி கொடுக்கிற நித்தியானந்த தவத்துல விபாஷனா வருது. மூலாதாரம் டு உச்சி டு உடம்பு பூரா அதேதான் விபாஷனா. அப்ப மகரிஷி அதை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காருன்றத நான் விபாஷனாவுக்கு போன உடனே கண்டுகிட்டேன். புரியுதா? அதே மாதிரி பாருங்க, எண்ணம் ஆராய்தல்ல உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு 10 படிக்கட்டா சொல்லியிருக்காரு. எண்ணம்னா என்னன்னு, ஒரு எண்ணம்னா இந்த 10 சேர்ந்ததுன்னு சொல்றாரு. அது எதுல தொடங்குறாருன்னா உணர்ச்சியில தொடங்குற. அதே உணர்ச்சியை தான் வேதாந்திரி மகரிஷி என்ன பண்றாரு, இது புத்தர் என்ன சொல்றாரு, உணர்ச்சி அதுல இருந்தா எல்லாம் தொடங்குதுங்கிறாரு.
அப்போ அந்த உணர்ச்சியே நிகழ்தல கவனிக்கிற விபாசனா புத்தருடைய மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா விபாசனா உடம்ப வந்து கவனிக்க சொல்றாங்க. ஆனா வந்து ஆமா. இது வந்து மூலாதாரத்துல இருந்து அங்க உச்சிக்கு கொண்டு வந்து அப்படி பண்ணிக்கிறாங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம தியானம் பண்ணும் போதே ஒருமுகப்படுது, ஒருமுகப்படும் போதே எனர்ஜி கான்சன்ட்ரேட் ஆகுது. அந்த கான்சன்ட்ரேட் ஆனாதான் உடம்புல அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிறதையும் செல்களுக்குள்ள போறதையும் உணர முடியும். அதனாலதான் விபாஷனாவிலையும் கான்சன்ட்ரேஷனையே முதல்ல 4 நாள் கொடுத்துருவாங்க, 5ஆவது நாள் தான் விபாஷனா கொடுக்குறாங்க. நோட் இட் டவுன் ப்ளீஸ். இதுதான் இப்போ உங்க கேள்விக்கான விடை. அப்ப 4 நாள் கான்சன்ட்ரேஷன் அதுலயும் உண்டு. சுத்த மூச்சு, உள்ள போற மூச்சு வெளியே வர்ற மூச்சு கவனிங்கிறது கொடுத்துட்றாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு என்னையா உட்காந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உள்ள போற மூச்சு வெளியே வர்ற மூச்சை கவனி, அந்த மூச்சை விட்டுக்கிட்டு தானே இருக்கேன் நெளிஞ்சு உட்கார முடியாம எழுந்து ஒடியாந்தவங்களாம் தோத்து போனவங்க. ஆனா அந்த இடத்துல வெற்றி எங்க வருதுன்னா 5ஆவது நாள் விபாசனா கொடுக்கும் போது தான் வருது. அது வேற இல்ல, நித்தியானந்தவம் வேற இல்ல. இது இமிடியேட் எஃபெக்ட். அது கொஞ்சம் அந்த 40 மணி நேரம் தாண்டி 41வது மணி நேரம் மறுநாள் காலையில் கொடுக்கும்போது தான் அங்கே உணரும். வேற ஒன்று எல்லாம் ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் அது ஆழ்ந்து போய் 10 நாள் பயிற்சி உங்களுக்கு உடனடியாக ஒரு கோர்ஸில் ஒரு 4ஆம் நிலையில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் குறைந்த பயிற்சி காலம் என்று கொள்ளலாம். வேற கேள்வி? வேற யாரும் பேசுறீங்க? வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? கலா கலைச்செல்வனா? கலசலிங்கம் துளசியம்மா, சார் நீங்க வாங்க. சொல்ல வந்தீங்க. கலசலிங்கம் ஏதாவது கேக்குறீங்களா, பேசுறீங்களா? வளர்முடன் ஐயா. என்ன வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? அத நீங்க சொல்றதுல எல்லாம் புரிஞ்சிருது இல்லையா? எல்லாத்தையும் கை விட்டா நம்ம அந்த சிவகதி அடைஞ்சிடலாம்ல. கண்ணு பாருங்க, ஓப்பனா சொல்றேன், கடவுள்னு ஒண்ணு தனியா இல்ல, அதை போய் அடைவது ஒண்ணு இல்ல. அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்வதே ஞானம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எல்லாத்தையும் கைவிட்டாலே வேலை முடியும். சிறப்பு 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 சிறப்பு. அது அப்போ நீங்களும் முடிச்சிட்டீங்க, சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க. இப்ப கேள்வியே இல்லை, நிறைவா நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். ஓகே. என்ன கேட்டீங்கம்மா? யார் இன்னும் கேட்டாங்க? என்ன கேட்டாங்கன்னு தெரியல. இல்லம்மா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கம்மா. ஒண்ணும் இல்ல, கேட்க வந்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிக்கு அங்க ஃபங்க்ஷனு. சாயந்தரம் 6 மணிக்கு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பழனியில நிகழ்வு இருக்கு. ட்ரை பண்றேன் வர்றதுக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் இல்ல இருக்கு நினைக்கிறேன். பழனிக்கு கிடையாது, மதுரை வந்துதான். மதுரையில கிட்டயா பழனி? மதுரையில 2.5 மணி நேரம். அப்படிங்களா? கிட்டத்துல எங்க இப்படி திருச்சியில இருந்து இன்னும் தூரம். திருச்சியில இருந்து 3.5-4 மணி நேரம். அப்படிங்களா? சரி சரி. திண்டுக்கல்ல இருந்து 1.25 மணி நேரம். ஓஹோ, சரிங்க. திண்டுக்கல் தான் உங்களுக்கு ட்ரெயின்ல கிட்ட. அதே சென்னையில சென்ட்ரல்ல நைட்டு 9:30க்கு ஒரு ட்ரெயின் புறப்பட்டு காலையில இங்க 7:30க்கு வருது. நேரா பழனி வந்து இறங்கிடலாம். அதுல சில அன்பர்கள் வர்றாங்க, அவங்களுக்காக ரூம் கூட சொல்லியிருக்கோம். அவங்களுக்காக கேட்டாங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக முன் வந்திருக்காங்க இல்லையா, இந்த வாழ்த்துறை பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி. சரி சரி சரி, பாக்குறேன். நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். டிக்கெட் போட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம சந்திப்போம். பண்றேன் வர்றதுக்கு. ஏன்னா என் தங்கை கொஞ்சம் உடம்பு முடியல. உடம்பு பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். விழாவுக்கு வர்றது கூட அப்புறம். என் தங்கைக்கும் உடம்பு பார்த்துக்கலாம், வீடியோவை பார்த்துக்கலாம். அவளையும் பார்க்கணும், அதுக்கு தான். வேற ஒன்றும் இல்லை. நல்லது, வாழ்க்கணும். எல்லாரும் துரியமில்ல கொஞ்ச நேரம் தியானத்துல இருங்க. இந்த கடவுள் புத்தர் ஏன் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்ற விளக்கத்தை ஐயா திரு சோமசுந்தரம் அவர்கள் நல்ல விளக்கமாக கொடுத்தார். அவருக்கு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய சேவைகள் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த குழுவில் கலந்திருக்க அனைவருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், உடல் செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கலசலிங்கம், உங்க அட்ரஸ் அனுப்புங்க, பத்திரிகை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க வாட்ஸ்அப்ல பண்றீங்க. வாழ்க்கை. நன்றி.